வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலமும் பாடல்களும் ஒருங்கிணைந்துள்ளதை நாம் அறிவோம். லூக்கா முதல் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக 3 பாடல்களை நாம் காண்கிறோம். ஆசீர்வாதத்தினுடையதும் ஆராதனையுடையதும் வெளிப்பாடாக இப்பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. எலிசபெத், மரியாள் மற்றும் சகரியாவின் பாடல்கள் கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை வெளிக்கொணர்வதாக காணப்படுகிறது. தேவனுடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தேவாலயத்தில் எழுந்தருளின தூதன் காபிரியேலின் அறிவிப்பு இயேசுவுக்கு முன்னோடியாக யோவானின் பிறப்பில் நிறைவேறியது. கூடாததை கூட செய்த தேவனின் அரிய செயல் பெற்றோருக்கும் அயலகத்தாருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. குழந்தைக்கு பெயர் சூட்டுவதில் ஏற்பட்ட குழப்பம் பரிகரிக்கப்பட்டு சகரியாவால் உறுதிப்படுத்தப்பட்டு யோவான் என்று பெயர் சூட்டப்பட்டது. பெற்றோரின் ஒருமனப்பாட்டையும் இறை தூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததையும் அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பேச முடியாமல் இருந்த சகரியாவின் வாய் திறக்கப்பட்டு இறைவனை வாழ்த்தும் பாடல் பிறந்தது. தேவன் தரும் நன்மைகளுக்கு நம்முடைய பதில் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அநேக நன்மைகளை நாம் பெறுகிறோம், ஆசீர்வாதங்களை பெறுகிறோம், நம் ஜெபத்திற்கு நாம் பதில்களை பெறுகிறோம், உண்மைதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கும் நன்மைகளுக்கும் கர்த்தருடைய பதிலுக்கும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் என்ன? அது தேவனை துதிக்கும் பாடல்களாக வெளிப்படுகிறதா? தேவனுக்கு நன்றி சொல்லும் நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, சகரியாவின் வாழ்த்து பாடல். மரியாள் தனது புகழ் பாடலின் வணக்கத்தோடு தேவனை வாழ்த்தி பாடினாள். சகரியா மிகுந்த மரியாதையோடு வாழ்த்தி மகிழ்ந்தார். ஆசாரியனான சகரியா ஆவியானவரின் ஆட்கொள்ளுதலினால் தீர்க்கதரிசியாக திகழ்வதை காணலாம். தேவன் தமது உடன்படிக்கையை நிறைவேற்றுபவராகவும் மீட்பராகவும் இரட்சிக்கிறவராகவும் விடுவிக்கிறவராகவும் மன்னிக்கிறவராகவும் தாவீதின் வம்சத்தில் இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்று இங்கே புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். தம்முடைய வாக்குறுதிகளுக்கு உண்மை உள்ளவராக தேவன் விளங்குவதற்காக அவருக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. ஆபிரகாமோடு நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவ்வாக்குறுதியின் கருப்பொருள் ஆவார். பாடலின் 2ஆம் பகுதியில் தூதன் தன்னிடம் வாக்கருளிய தனது மகனின் அருட்பணியை பற்றி விரிவாக கூறியுள்ளார். யோவான் இயேசுவுக்கு வழியை மட்டுமின்றி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வாழும் மக்களை பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்புக்கு நேராக ஆயத்தப்படுத்துபவராகவும் இருப்பார் என்றார். இவ்வயது முதிர்ந்த தம்பதியினரை போன்று இறைவனை நம்பி சார்ந்து அவருக்கு பணி செய்து இரட்சிப்பை பறைசாற்றினால் அவரது ஆசீர்வாதத்தை வாழ்வில் அனுபவித்து இரட்சிப்பின் பாடல்களை நாம் பாடலாம் என்பது இந்த அருமையான தம்பதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல நாம் கர்த்தரை துதிப்பது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருடைய பணியை நாம் செய்கிறவர்களாய் இருக்கும்போது நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தேவனே, எங்களது வாழ்க்கை உம்மை பிரதிபலிப்பதாகவும் எங்களை காண்கிற ஜனங்கள் உம்மண்டை கிட்டி சேரவும்
இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகளைப் போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் மாறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் என்று நாம் கர்த்தரிடத்திலே கேட்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.